ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்டோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு கேட்பீங்க. மாட்ஸ் ஆட் பண்ணேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு. இதுதான் நம்ம சுகர் கேன் ஃபேம். பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போதைக்கு ஒரு ஃபார்ம் தான். ஐயோ இந்த டெக்ஸ்டர் பேக்கால் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல போட்டது. வாவ், திஸ் இஸ் ஒய் ஐ கால்டு சோலர் டெக்ஸ்டர் பேக். சூப்பராக இருக்குல்ல. அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற டேட்டோட இது அதை இப்போ தான் நானே நோட்டீஸ் பண்ணுறேன். வாங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம இன்னும் ஒரு ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். எங்கன்னு நினைக்கிறீங்க? வேறு எங்கே? ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் தான் கட்ட போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருள்லாம் கூட வேணும். ஸோ கலெக்ட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். நெதருக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெதர்லேருந்து இந்த கல் கலெக்ட் பண்ணுறேன், தேவைப்படுது. ஓகேங்களா? எப்படி இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது? ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்குது. எனக்கு ஒரு 4 இல்லை 3 ஸ்டாக் வச்சுருக்கணும். அதனால தான் இத்தனை பிக்கெட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐயோ பல்லாம் நான் தான் போட்டேன். சரி ஓகே, அதை விட்டுக்கணுங்க. நம்ம போட்டுக்கு மைண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? எனக்கு இன்னும் 3-4 ஸ்டாக் வேணும். அதனால் தான் மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்ஷியன்ட் டிப்ரி ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட், அது ஒரு ரேரஸ்டான பிளாக்கு. அப்புறமா நம்ம ஒன்று டைமண்ட் பிக்கெட்ஸ் வச்சு மைண்ட் பண்ணிக்கல. இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டு முடிய போகுது. அதனால தான் இப்போ ஒரு ஃபார்மே கட்டினேன். ஓகே, என்னடா எக்ஸ்ட்ரா தான் ப்ரெட் எடுக்குது எப்போ பார்த்தாங்க. சரி ஓகே, நான் படுக்கு ப்ரெட்டு கட்டிக்கிறேன். ஐயோ எப்போ கீழே கிட்ட வந்துடாதரா. அப்போ பிளாக் அங்கே தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா பாருங்கள், 2 ஸ்டாக்கே இருக்குது, 3 ஸ்டாக்கே இருக்குது. அடுத்தால டேவும் முடிஞ்சுது, 12வது டே. ஃபைனலி கட்டியும் முடித்ததுக்கு அடுத்து கீழே போனேன். கீழே போயிட்டு வாட்டர் கேனை ஐயோ வாட்டரே எடுத்துகிட்டு உள்ளே தூக்கி போட்டு சீடு எதெல்லாம் நட்டுறோமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நட்டணும். நட்டுறதுக்கு முன்னாடி நம்மளோட மெயின் பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். என்ன எடுக்கலை, நான் தான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேகா 2, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2, நெக்ஸ்ட்டு இந்த 2, நெக்ஸ்ட்டு இந்த 2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம ஒன்று ஒரு லேயரை ஒன்று வச்சுட்டு போகலாம். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக வளருமே. இன்னும் நான் ஃபார்ம்லாம் கட்டணும் நிறைய. ஓகேங்களா? நிறைய ஃபார்ம் இருக்குது இந்த கேமில். அதெல்லாம் எனக்கு அயன் ஃபார்ம் கட்டுறது தெரியாது. அது எப்படி கட்ட போகிறோன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சுங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் டக்கு வளரும். ஆனால் தான் நானே இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னடா வரும்? பொட்டேட்டோ கற்று இதா வீட்டு பொட்டேட்டோ கற்று புளிச்சட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சா தான் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு கார்ட்டு. ஓகேங்களா? நம்ம ஊர்லலாம் ஒன்றா காருன்னு தான் சொல்கிறோம். ஜெர்மனியில் காருன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்? கார் எனக்கு அப்படியே வித்தியாசமாக தோணுது. வேணாம் வருது எனக்கு அப்பப்போ. ஐயா ஓகே, உடஞ்சிரும்னு நினச்சேன். இதெல்லாம் மெயின் பண்ணு. ஓகே, என்னோடய கையை பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ப்ரோ மாற்றிக்கியா ஸ்கின்னை? ஏன் ப்ரோ மாற்றினேன், அதுக்கு அதான் ப்ரோ ஸ்கின்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்கீங்க. ஓகேங்களா? நம்மளோட ஃபார்ம் ரெடி. இன்னும் 2 வீட்டு சீட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வரேன். என்ன தம்பி வேணுமா? ஓடு, தர முடியாது. வந்துட்டா பாருங்க, இவனுங்களாம் கேட்குறதுக்குனே வருவானுங்க தெரியுமா? தள்ளிப்படான்ற வெறுப்பு ஏற்றுக்கலாம். வெறுப்பு. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வைங்க. உருளைக்கிழங்கு வச்சுட்டு என்கிட்ட கோல் இருக்கா இல்லையா? நல்லது, கோலே இல்லை சுத்தமாக. என்னத்த பண்ணுவேன் நான்? அடப்பாங்களா, சும்மா வெறுப்பாகுது. சரி, இருக்கிற கோல்டன் கேரட்டாக மாற்றுமா? என்கிட்ட இருக்கிறத ஒரே ஒரு கேரட் தான். அதை வச்சு நீ எங்கள் கோல்டன் கேரட்டாக மாற்ற முடியும். ஒன்றே ஒன்று கூட மாற்றலாம். வேணாம் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டர் பேக் தான்யா. நான் பையா எப்பா சரியாக இருக்குதுங்க. சூறையான ஒரு டெக்ஸ்டர் பேக் வச்சுட்டு
நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், சூறையான ஒரு டெக்ஸ்டர். இங்கே ஒரு 3 வை, 40 வந்துட்டேன். இன்னும் 40 ஒரு 4 கோல்டு. இதை வச்சு நான் என்னத்தை பண்ண வந்துடல. 23 கோல்டு வேட்டமே அதான் 24 மொத்தமாக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஏதாச்சும் இருக்கா? இங்கே பாருங்கள், சுகர் கேன் ஃபார்ம்லாம் இதாங்க. இந்த மாதிரி தாங்க சுகர் கேன்லாம் வளரும். திஸ் இஸ் ஒய் ஐ மேட் அ சுகர் கேன் ஃபார்ம். ஓகேங்களா, இதுக்கு தான் நான் சுகர் கேன் ஃபார்மே மேக் பண்ணுறது ஃபஸ்ட்டு. எனக்கு ஒன்றா இப்போ ஒரு மாப் ஃபார்ம் வேணும். இல்லை எதுக்கு அப்புறம் மாப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. 7 சீடு இருக்கா? 7 சீடு பத்தாதுடா. வில்லேஜில் தான் பிடிங்கிட்டு வரணுமா? பிடிங்கிட்டு வந்துட வேண்டாம். ஓகே வாங்க போகலாம். நம்ம இதை மைண்ட் பண்ணல எனக்கு கிடைக்கும். சரி, எதுக்கு டைம் யூஸ் பண்ணிட்டு இதோ இருக்காங்க பாருங்க. இது பீட்ரூட்டு. தம்பி என்ன பீட்ரூட்டு? என்னடா பீட்ரூட்டை நட்டுறீங்க? அடப்பா, இவ்வளோ கேரட்டு. எனக்கு கேரட் ஒன்லி ஐ நீட் கேரட். அப்பா கேரட் வந்துட்டுறா. பாய் பாய். எனக்கு கேரட் தாண்டா வேணும். கேரட்டுன்றான் பாருங்க. வீட்டு தாண்டா வேணும். என்னடா இங்கே ஒருத்தவங்க உருளைக்கிழங்குலாம் வைக்கிறான். தம்பி வேண்டாம் எனக்கு உருளைக்கிழங்கு. தம்பி உருளைக்கிழங்கு வேறு ஏதாச்சும்? அடப்போங்கடா, நான் இந்த ட்ரிக்கு தான் பண்ணணும். டேய் அடப்பாவில. எக்ஸ்ட்ராவே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 22 இருக்குது. 22 நம்மளுக்கு போதும். நம்ம பேச பாருங்களேன். என்ன ப்ரோ பேஸுக்கு மண்டை மேலே கேட்டு வச்சுருக்கீங்க கேட்பீங்க. அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குப்பா எனக்கு ஆக்சஸ் பண்ணேன். அப்படின்னா ஓட முடியல. ஏன்னா இன்னும் ஹங்கர் பார் குறையுதா. அதே நம்ம பேஸ்லேயே இருந்து வச்சுங்களேன், கொஞ்சம் தான் குறையும் ஈஸியில். பேஸை இப்போ தான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் நம்ம. வாங்க உள்ள போகலாம். டேக் வாடா, சும்மா பேத்திட்டு வாங்க போகலாம். நம்மளோட ஒரு ஃபார்ம் இதுதான். தரமாக இருக்கா பார்த்திங்களா? தெரியும். ஐ ஹேட் ட்ரெயின். ஓ மை காட், ட்ரெயினே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் ஸ்டில் ட்ரெயின் தான் அவங்க கொடுக்குறாங்க. நான் எப்படி தான் மாப் ஃபார்ம் கொடுத்து நைட் வச்சு இல்லை தூங்குமா? சூப்பரு. நான் வந்து பார்த்திங்கன்னா கேவ் மைனிங் தான் போகிறேன். இந்த ஃபுட் சோர்ஸே போதும் எனக்கு. ஓகேங்களா, ஏன்னா எடுக்க முடியல நெக்ஸ்ட் வெறுப்பாகுது. ஜம்ப் இப்போ கிளச்சுடேன். கிளச்சை போட்டோம்ல. கிளச்சுனா யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம தான் கிளச்செல்லாம். மைண்ட் கிராஃப்டில் கிளச்சுன்னு நம்ம தான் நிறைய வாட்டி டையான. அது வேறு விஷயம். தம்பி வாட்டர் எனக்கு வேணும். ஐயோப்போ நல்லா ஹெல்த் போங்க. ஆமாம், எதுக்கு நான் டீப்பாக வந்தேன்? டார்ச்சை மட்டும் உடச்சி விட்றாதீங்கடா. தேவைப்படுதுடா. உடச்சி விட்றாதீங்க. உடச்சி விடாமல் தூக்கிட்டு போகிறானுங்க பாருங்க. இந்த கேவுக்குள்ளே நான் எதுக்கு தான் வந்தேன்னே தெரில. சரி போங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவின் இருக்குது. ஓகேங்களா, அங்கே இருக்குது பாருங்க கோல். அம்மா கரெக்டாக அது இங்கே மைண்ட் பண்ணிட்டு போனால் கரெக்டாக போயிடலாம் நினைக்கிறேன். கீழே மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னா டையி. நாங்கள் கரெக்டாக கோலே ரீச் பண்ணுறோங்க. சூப்பருங்க. இங்கே ஒரு 40 இல்லை 30 கோல் வைங்கடா. தேவைப்படுதுடா கோல். ஐ மஸ்ட் நீட் கோல் வேணுங்க, கன்ஃபார்ம் வேணும். கோல் இல்லாமல் அவ்வளோதான் நம்ம. ஓகேங்களா, வேறு எங்கேயாச்சும் அதுவும் இருக்குங்க. அது இருக்குது பார்த்துட்டேன். ஒரு பிரிட்ஜை கட்டு. ஜம்ப் போட்டுருவான். ஜம்பை போடு. ஓ மை காட் ஆல்மோஸ்ட் ஒரு டையிங்க. இங்கே தேவையில்லாத ஒரு டையி இங்கே. ஓ ஷிட், நாட் குட். அவங்க கீழே நிறைய கோல் இருக்குங்க. நான் வந்து மைண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, மைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ ஊற்றுன்றா. ரீஜெனரேட் பண்ணணும். ஐயோ வாங்க மேலே போகலாம். ஓகே வந்துட்டேன். அப்பா இந்த மாதிரி தாங்க தொக்கு அது வந்து கொத்தா கோல் மாட்டலாம். ஏன்னா கோல் சுத்தமாக இல்லை என்கிட்ட. கோலுக்குன்னு ஏதாச்சும் ஃபார்ம் இருக்கான்னு வேறு தெரில. அதுக்கெலாம் ஃபார்ம் இருக்குமாங்க? சரி பார்க்குறேன் பெட்டராக கிடைச்சுங்களா. ஓகேங்களா, எனக்கு தெரியும், பார்க்கலாம். இருந்துச்சுன்னா நான் கட்டுறேன். ஏன்னா கோல் தான் ரொம்ப பஞ்சமாக இருக்குங்க இப்போதைக்கு. நம்ம இன்னும் டைமண்ட் ஆர்மூர் கூட மாட்டல. நம்ம இன்னும் அயன் ஆர்மூரில் தான் சுற்றிக்கிட்டு கிடக்கிறோம். சரி ஓகே விடுங்க, அது என்ன பிரச்சனை.
லைட் வச்சு ரொம்ப பிரைட்டாக இருக்குங்க. வா, இதெல்லாம் மைண்ட் கிராஃப்டோட மோடு. அதை பாருங்களேன், சும்மா தாங்க இருக்கிறேன். என்ன அப்பா கிளிச்செல்லாம் வேற ஆகுதுங்க. இந்த ஜம்பை போடுவானடா அவன், மண்டை மேலே பிளாக் அடிக்குவேன். இந்த ஜம்பில் போடலன்னா டம்மிடா நீ. அப்பா போய் எடுத்துருக்கேன்டா அந்த கோலை, தேவைப்படுதுடா. ஐ நீட் கோல்டா. ஐயோப்பா கோல் தாங்க எனக்கு நிறையவே தேவைப்படுது. கோல் ஒரு 20 40 மேலே இருந்துச்சுனாலே எனக்கு போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. அது மேலே வந்து மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ இருக்குது? எவ்வளோ? 51. ஓ மை காட், திஸ் இட் செல்ஃப் எனாஃபுங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கலாம். என் ஸ்கின்னை நான் உங்களுக்கு காட்ட விடலை. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என் ஸ்கின்னை மாற்றிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஒரு டிஃப்ரெண்ட்டாக கட்டினேன். சரி ஓகே வாங்க அயனார் பொருள் போட்டுக்கலாம். நான் ஒன்றா இது ஆஃப்லைனில் தான் கட்ட போகிறேன். ஏன்னா அந்த ஃபார்ம் ஒன்றா ஒரு பெரிய ஃபார்ம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.